World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எப்பயுமே கிளைமேக்ஸ் நம்ம தான். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுடைய சகம் இறுதி பேச்சியாக நமது ஆசையை நிறைவேற்றுகின்ற கிரகங்கள் எது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டைட்டில். ஜோதிடத்தில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது சில எளிமையான விதிமுறைகள் சக ஜோதிடர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உண்டு இல்லையா? பார்த்த உடனே என்னடா இது ஏதோ சொல்கிறாங்க, 5ஆம் பாவங்கிறாங்க, 7ஆம் பாவங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது, இதுதான் ரூல். ஓகேங்களா? உங்களுக்கு ஆசை என்பது எத்தனாம் பாவகம்? ஆசை என்பது எத்தனாவது பாவகம் ஐயா? புரியலைங்க. ஆசை என்பது என்ன பாவகம்? ஓகேங்களா? ஆசை என்பது 5ஆம் பாவகம், பேராசை என்பது 11ஆம் பாவகம். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். முதல்ல ஜாதகத்தில் சுபகிரகங்களுடைய வீடுகள் இருக்குது, அசுபகிரகங்களுடைய வீடுகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல? இது யாருக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா? அப்போ முக்கிய சுபரான வீடு எது? முக்கிய சுபர் ரொம்ப ரொம்ப சுபரான வீடுகள்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? ரிஷப வீடு, துலாம் வீடு, அடுத்தது தனுசு வீடு, மீன வீடு. இவர்கள் என்னதுங்க அதிசுபராக செயல்படக்கூடிய 4 வீடுகள். மீதி இருக்கிறவங்களாம் என்னதுங்க சேர்ற தன்மையை ஒருத்தவர். புதன் ஒரு நல்ல சுபரோட சேர்றார், அப்போ அவர் சுபராக எடுத்துக்கலாம். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார், அவரை சுபராக எடுத்துக்க முடியும் இல்லையா? இதுதானே இதான சூழ்நிலை. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஆய்வு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம், எல்லாத்துக்குமே 9 கிரகங்கள் எப்படியாவது ஒரு இடத்துல இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களே எடுத்துக்கிறேன், உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிறந்தது மகர லக்னம். ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகம் நின்ற வீட்டிற்கு 11ஆம் இடம் எந்த வீடுன்னு பார்க்கணும். ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகம் நின்ற வீட்டிற்கு 11ஆம் இடம் எந்த வீடுன்னு என்று பார்க்கணும். ஓகேங்களா? அந்த வீடு இயற்கை சுபராக இருந்தால், அந்த வீடு இயற்கை சுபராக இருந்தால் உங்களுடைய அந்த கிரகம் சார்ந்த அத்தனை காரகங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறும். புரியுதுங்களா? பாவர் வீடாக இருந்தது அப்படின்னா அதுக்காக போராடி பெறுவீங்க. அந்த 11ஆம் வீட்டை பாவகிரகங்கள் சூழ பார்த்தது அப்படின்னா அது கிடைக்கவே கிடைக்காது. ரூல் புரியுதா? ரூல் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு 11ஆம் வீடு அந்த கிரகத்தினுடைய ஆசையை பூர்த்தி செய்யும். ஆசை என்பது 5ஆம் பாவகம், பேராசை என்பது 11ஆம் பாவகம். விருப்பங்கள் நிறைவேறியது தான் 11ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ ஒரு விருப்பம் நிறைவேறணும்னா என்னதுங்க, என்னுடைய சாட்டிஸ்ஃபை, நான் திருப்தி ஆகிட்டேன் அப்படின்னா என்னது சொல்கிறோம்? அதை எனக்கு அது ஓகே அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ என் கல்யாணம் பண்ணிட்டேன்பா, இப்போ மனைவி மூலிமா சந்தோஷமாக இருக்கிறேன்பா, அப்போ சுக்கிரன் சார்ந்த ஆசைகள் உங்களுக்கு முழுமையாக நிறைவேறிவிட்டது. ஓகேங்களா? நான் புதன் இருக்கார், நான் அப்போ நல்லா படிச்சிட்டேன்பா, நல்ல அறிவு இருக்குது, எனக்கு நல்லா அமைஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? படிப்பு சார்ந்த ஆசைகள் பூர்த்தி அடைகிறது. எனக்கு சனிக்கு 11 நல்ல தொழிலில் நான் என்ன எய்ம் பண்ணணும்னு நினச்சனோ அத்தனையும் நான் அனுபவிச்சிட்டேன், எனக்கு அதில் எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறது எதுங்க? சனிக்கு 11ஆம் இடம். புரியுதுங்களா? இப்போ இது கிரகங்களுக்கு மட்டும்தான் எடுக்கணுமா சார் அப்படின்னா கிரகங்களுக்கு மட்டும் எடுப்பது நாடி. ஓகேங்களா? பாவகத்துக்கும் சேர்த்து எடுத்தால் பாரம்பரியம். இந்த விஷயம் இப்போ ஒவ்வொரு ஜாதக ரீதியாக போகும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா? ஒரே கேள்வி. உங்கள் ஜாதகம் எல்லா கிரகம் இருக்குல்ல, எல்லா கிரகத்துக்குமே போடுங்க. இப்போ உங்களுக்கு சூரியன் எங்கே இருக்குது? உங்களுக்கு சூரியன் எங்கே இருக்குது? மகர லக்னத்துக்கு 4ஆம் இடமான மேஷத்தில் சூரியன் இருக்கார் இல்லையா? அப்போ இவருக்கு சூரியனுக்கு 11ஆம் இடம் எது? கும்பம். அப்போ அது அசுப வீடா சுபர் வீடா?
அசுப வீடு. அது இல்லாமல் இன்னொரு சூட்சமத்தை இங்கே மறைமுகமாக ஒழிச்சு வச்சிருக்காங்க. என்ன சூட்சம்னா, எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய பாதகத்தை ஆசையாக கொண்டிருக்கக்கூடாது. எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய பாதகஸ்தானத்தை ஆசையாக கொண்டுச்சுன்னா அவருடைய ஆசை இவருக்கு பாதகத்தை கொடுத்து விடும். புரியுதுங்களா? இப்போ சூரியன் இவருக்கு 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அவருடைய ஆசையோட ஸ்தானம் என்னதுங்க? 11. அப்போ அவருக்கு அது கும்பம். இவருக்கு அது எத்தனாவது வீடாக வரும்? 2ஆம் பாவகமாக வரும். இவருக்கு என்ன பாவம் வரும்? 2ஆம் பாவகமாக வரும். அப்போ அப்பாவோட ஆசை இவருடைய குடும்பத்தை சிதைத்து விடும். ஐயா, நடந்ததா இல்லையா? புரியுதுங்களா? இவருடைய குடும்பத்தை சிதைத்து விடும். காரணம் என்னங்க? பாதகமும் அங்கே செயல்படுகிறது. அது ஒரு அசுப வீடு. இதான் ரூல். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ சூரியனை சொல்லியாச்சு. சூரியனுடைய ஆசைகள் அவர் நிறைவேற்றிக் கொள்வார். எப்படி நிறைவேற்றிக் கொள்வார்? அவருடைய இதில் செயல்படுத்திக்குவார். ஆனால் இவருக்கு அது பாதகம். எனக்கு நல்லது கிடைக்குமா, கெட்டது நடக்குமா? அப்பானால எனக்கு நல்லதா இல்லையா? அப்பானால ஒத்த பைசா யூஸ் இல்லை, முடிஞ்சு போச்சு. இதுக்கு நான் ஏதாவது சாரம் பார்த்தனா? எதுவுமே கிடையாது. சாரம் பார்க்கல, எதையுமே பார்க்கல. கிரகங்களுடைய அந்த தன்மைகளை மட்டும் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா போதும். அந்த வீடு யாரு? அது பாதகத்தில் இருக்கா? 2வது நட்பு வீடா, பகை வீடா? கடும் பகை பாதகாதிபதி தொடர்புல வரவே கூடாது. கடும் பகையும் பாதகாதிபதியெல்லாம் எங்கேயுமே வரக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் அவருடைய ஆசைகள் என்ன ஆகும்? இவருக்கு பாதகத்தை முடிஞ்சிடும். அவருடைய ஆசைகள் இவருக்கு பாதகத்தை கொடுக்கும். என்ன வீடாக இருக்கார் இவர்? 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு இல்லையா? இப்போ 4ஆம் இடங்கிறது என்னது? இவருக்கு இவருடைய சுகஸ்தானம், இவருடைய தாயாருடைய இடம். அப்போ இவருடைய சுகஸ்தானமும் பாதிக்கப்படும், இவருடைய தாயாருடைய பாதிப்பும் அங்கே நிகழ்வும். புரியுதுங்களா கான்செப்ட்? அடுத்தது சந்திரனுக்கு வருவோம். சந்திரன் எங்கே இருக்காரு? கன்னியில் இருக்கார். அப்போ நல்லா கேளுங்க, கன்னிங்கிறது வந்து இவர் லக்னத்துக்கு எத்தனை படம்? பாக்கியஸ்தானத்தில் கன்னியில் போய் சந்திர பகவான் இருக்கார். அந்த சந்திரனுக்கு 11ஆம் வீடு எது? கடகம். கடகம் என்பது இவருடைய லக்னத்துக்கு எத்தனாம் படம் பார்க்கணும்? இவருடைய லக்னத்துக்கு கடக லக்னத்தில் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யாரு? அம்மா. 4ஆம் அதிபதி தாயார் பாவகம். அந்த அதிபதி செவ்வாய் எங்க நீசமாவார்? இயற்கையில் கடகத்தில் நீசமாவார். அப்ப அம்மா பற்றியான அதிகமான ஏக்கங்களும் கனவுகளும் இவருடைய வாழ்க்கையே இருக்கும். புரியுதுங்களா? ஏங்கி தவிப்பார், ஆசைகள் அதிகமாக இருக்கும். அது சுபபாவகம் தான். சுபரா அசுபரான்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணணும்னா, இவருடைய ஜனகால ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் வளர்பிறை இருக்காரா தேய்பிறை இருக்காரான்னு பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வளர்பிறை. ஏன்னா இவர் என்ன சொன்னார்? மேசத்தில் சூரியன் சொன்னார். அப்போ கண்ணியில் சந்திரன் தான், வளர்பிறை தான் இருக்குது. அப்போ வளர்பிறையாக இருக்கிறதுனால தாயின்ற காரகத்துக்காக, அந்த அன்புக்காக, 4ஆம் பாவகம் என்னதுங்க? அன்பு இல்லையா? அந்த அம்மாவுடைய அரவணைப்பு. ஸோ அதுக்காக இவர் என்ன பண்ணுவார்? ஏங்கி தவிப்பார். ஆனால் அந்த காரகத்தை யார் கொடுப்பாங்க? மனைவி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? லக்னத்துக்கு 7ஆம் இடம் அது. அப்ப தாய் எப்படி இருந்து இவர்களை ஏங்கிருப்பார்களோ அந்த தாயோடைய ஸ்தானத்தை யார் கொடுப்பாங்க? மனைவி கொடுத்து, அந்த சந்திரனுக்கு 11ஆம் இடமா இருக்கிறதுனால சந்திரனுடைய ஆசைகள், இவங்க அம்மா இவருக்கு என்னென்ன ஆசைகள்லாம் ஒழிச்சு வச்சிருந்தாங்களோ, தரணும்னு நினைச்சாங்களோ, அம்மாவுக்கு அம்மாவா மனைவிக்கு மனைவியா இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை தருவார்கள். தரார்களா இல்லையா? ஓகே, ரைட். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பகவான் யாரு? இவருடைய சகோதர வகைன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லலாம்? சொத்துக்கள் எடுக்கலாமா? 2 வகையாக எடுக்கலாம். அப்போ இவருக்கு செவ்வாய் எங்கே இருக்காரு? அதே 4ஆம் இடத்துல ஆட்சி பலன் பெற்றிருக்காரு. அப்போ நிறைய சொத்துக்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நாம் என்ன சொல்லுவோம்? மகர லக்னம் 4ஆம் நாளில் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்போ இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னோம்னா அது தவறு. ஓகேங்களா? மகர லக்னத்தில் பிறந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் உச்ச பலம் பெற்றிருந்தாலும் அவங்க சிக்கனாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? அதே செவ்வாய் தான். மகர லக்னத்துக்கு இயற்கை பாதகாதிபதி யாரு? அதே செவ்வாய் தான். அப்போ அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு? 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இவர் பேர் சொத்து இல்லைன்னா தப்பிச்சிட்டாரு. சொத்து இல்லைன்னா தப்பிச்சிட்டாரு. சொத்து இருந்தனால தான் சிக்கினாரு. ஓகேங்களா? அப்போ 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் எது மீண்டும் வரும்? அதே கும்பமாக தான் வரும். அந்த மேசத்துக்கு யார் பாதகம்? அதே கும்பம் தான். அப்போ இருக்க சொத்து இருக்குமா இருக்காதா? இருக்காது. போராடிட்டே இருப்பாரு. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? எந்த ஒரு கிரகமும் அந்த கிரகம் என்ற கிரக வீட்டிற்கு 11ஆம் இடம் எடுங்க. அந்த 11ஆம் வீடு இயற்கை சுபராக இருந்தால் நிச்சயமாக அவர் அதை அனுபவிப்பார்.
இயற்கை பாவராகவோ பாதகாதிபதியோ தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அது என்ன பண்ணாது, அதை அனுபவிக்க அந்த கொடுப்பனை வந்து தடங்களாகிட்டே போகும், பிரச்சனையாகிட்டே வரும். அவர் தொட்டார்னா கெட்ட, என்ன தொட்ட கவனம் பண்ணி சொல்லுவார்ல, டே அவனை தொடாதரா, தொட்டா கெட்டு போயிடுன்ற அந்த மாதிரி தான் இது, தொட்டா கெட்டு போயிடும், இதுதான் விஷயம். அடுத்தது புதன் பகவான். ஓகேங்களா, இப்போ செவ்வாயின்ற வரேன். செவ்வாய்னா இங்கே நம்ம செவ்வாய் உண்டான ஒரு காரத்தை தான் நான் சொன்னேன், டைம் சூழ்நிலையினால நிறைய எடுக்கலாம், செவ்வாய்க்கு உண்டான காரத்தை நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது புதனுக்கு வரேன். புதன்னா யார்? படிக்கிற வயதில் படிப்பு இல்லையா, பருவ வயதில் காதல், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஒரு வியாபாரம், ஒரு தொழில ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ புதன் சார்ந்த கணக்கன். ஓகேங்களா, அப்போ இது எல்லாமே புதன் தான். அறிவுனா அப்புறம் அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ புதன் உங்களுக்கு எங்கே இருக்கார் சார்? எங்கே சார் இருக்கார்? ரிஷபத்தில் மகர் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. மகர் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடம்ங்கிறது இங்கே யாரு? இவருடைய குழந்தை. ஓகேங்களா, அப்போ புதன்கிறது இங்கே எங்கே இருக்காரு? 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ 5ஆம் இடம் என்பது தன்னுடைய புத்திஸ்தானம், சிந்தனை ஸ்தானம். புதன் என்பவன் தந்திரன், ராஜதந்திரன், வேடதாரி. புரியுதுங்களா? 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் யாரு? மீனம். மீனம் என்பது சுபர் வீடா அசுபர் வீடா? முழுமையான சுபர் வீடு. அப்ப இவர் தன்னுடைய புத்தியால் சித்தி பெறுவார். அப்ப என்னாகும், புத்தியால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எளிமையாக இவரை வெற்றி பெற வைக்கும். ஓகேங்களா, இவர் போய் செவ்வாய் மாதிரி நான் பாவ தூக்குறேன் தறி ஓட்டுட்டு போனார்னா 10 பைசாவுக்கு யூஸ் இல்லை. புரியுதா கான்செப்ட்? செவ்வாய்னா என்னதுங்க, கடினமான வேலை செவ்வாய் தானே. அப்போ இவர் போய் நான் தறியோட்ட போகிறேன் சார், பாவோட்ட போகிறேன் சார், இதான் மூட்டை தூக்க போகிறேன் சார்னாருன்னா, நான் இங்கே உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து 1 மணி நேரத்தில் 1000 ரூபா சம்பாதிப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உழைக்கணும், இரவு பகலாக உழைக்கணும். புரியுதுங்களா? இப்போ செவ்வாயாக இவர் இருக்கணுமா, புதனா இவர் இருக்கணுமா? இவருடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியது புதன் தான். அப்போ எப்போ இவர் புதனா மாறாரோ அப்போ இவர் என்ன ஆகும், லக்னத்துக்கு எத்தனாம் இடம்? 3ஆம் இடம். அப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் புதன் இருக்கிறாரு, அவருக்கு 11ஆம் இடம் என்பது இவருக்கு 3ஆம் இடம். இவருடைய புதன் முயற்சிகள் என்னவா இருக்கணும், பயணம் சார்ந்து, இங்கேருந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போகிறது, பயணம் சார்ந்த முயற்சிகள் செய்து புதனுடைய வேலையை செய்தால் இவர் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியும். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பாவ ஓட்டுறப்ப வருமானம் வருதா, மேஜிக் பண்ணுறப்ப வருமானம் வருதா? நான் கேட்குற கேள்வி, மேஜிக் என்பது ஒரு 3 மணி நேரம் பண்ணுறீங்க, அதில் போய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதில் வரக்கூடிய வருமானம் அதிகமாக, பாவு ஓட்டுறதுங்கிறது ஒரு ஃபுல்லாக ஓட்டுறீங்க, அதில் வரக்கூடிய வருமானம் அதிகமாக. புரியுதுங்களா கான்செப்டு? இங்கேயே உங்களுக்கு அது சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான். செவ்வாய்க்கு 11ஆம் இடத்தை ஏற்கனவே என்ன ஆகும், கடினமாக வேலை செய்யணும், அது வந்து கும்ப வீடு, சனியோட வீடு. அதே புதனுக்கு 11ஆம் இடம் வேலை செஞ்சு என்ன செய்யலாம், ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். இங்கே 5ஆம் இடம் ஜோதிடமா, அங்கேயே புதன் இருக்காரா, அப்போ ஜோதிடத்தில் நம்மளால் பெரிய பெரிய சம்பாதிக்க முடியுமா, முடியாதா? ஈஸியாக சம்பாதிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது குரு பாக்கியஸ்தானத்திலே இருக்கார். அப்போ குருவுக்கு 11ஆம் இடம் என்னது, கடகமே தான் வரும். அப்போ இவருக்கு ஓகேங்களா, குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து அதற்கு 11ஆம் இடம் கடகமாக வந்து அது இயற்கை சுபராக இருக்கிறதுனால, இவரோட ஜாதக வளர்ப்புறையாக இருக்கிறதுனால அவருக்கு நல்ல குருமார்கள் எல்லா துறையிலுமே அமைவாங்க. புரியுதுங்களா? நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க, குழந்தைகள் கண்டிப்பாக இப்போ நல்லபடியாக பிறப்பாங்க, குழந்தைகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். குரு சார்ந்த அத்தனை விஷயம் மட்டும் இவருக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு எடுக்கணும். செவ்வாய் சார்ந்தது தடையாகும், செவ்வாய் சார்ந்தது தடையாகும், சூரியன் சார்ந்தது தடையாகும். புரியுதுங்களா? அதே போல் சந்திரன் சார்ந்தது தடையானாலும் அது மூலிமா வேறொரு வழியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் புதன் சார்ந்தது நிச்சயமாக கிடைக்கும், புதன் சார்ந்தது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது குரு சார்ந்தது நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும். குருவுக்கு 11ஆம் இடம் கடகம் தான், அதுவும் நல்ல வீடு தான். என்னென்னா ஆசோலேஷன் பண்ணக்கூடாது, சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால முழுமையாக ஈடுபட்டுட்டு போயிட்டாருன்னா நிச்சயமாக ஜோதிச்சிருவார். ஓகேங்களா? அடுத்தது சுக்கிர பகவான் எங்கே இருக்கார், சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். யாருக்கெல்லாம் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்குதோ லக்னம் 5ஆம் இடம், அந்த லக்னம் என்பது ஜாதகம், லக்னம்ங்கிறது நீங்கள் தான் வச்சுக்கலாம். 5ஆம் இடம் என்பது கலைத்துறை. ஓகேங்களா? அவங்களுக்கு கலை ஆர்வம் நிச்சயமாக உண்டு, எழுதி கொடுத்துடலாம். கலைத்துறையில் இவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க பயணித்தாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் இசையாக இருக்கலாம், நாட்டியமாக இருக்கலாம்,
எது வேணால் இருக்கலாம். கலைத்துறையில் இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் ரிஷபம், அதுவும் சுபர் வீடு. அவருக்கு 11ஆம் இடம் மீனம், அதுவும் சுபர் வீடு. அப்போ இவர் கலைத்துறையை நோக்கி சென்றால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். அது ஜோதிடமாகட்டும், ஜோசியம் ஆஃபீஸ் போட்டாலும் இவர் எப்படி போடணும்? ஏசி ரூம் தான் போடணும். சும்மா உட்காந்து ஓலை குடிச்சியில் உட்காரக்கூடாது. ஓகேங்களா? இவர் கெத்து காட்டினாருன்னா அது இன்னும் டெவலப் பண்ணி கொடுக்கும். செலவு பண்ணுற வரைக்கும் தான் வருமானம். அந்த மாதிரி அதுக்கு 11ஆம் இடம் மீனமாக இருக்கிறதுனால, அது காலப்புருஷனுக்கு விரயஸ்தானமாக இருக்கிறதுனால, அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு விரைய பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு சொகுசு வாழ்க்கை கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது சனி பகவான், அவர் பாக்கியத்தில் இருக்கார். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஒரே கிரகமாக வருது. சனிக்கு பாக்கியமாக அதே கிரகம் தான் இல்லையா? அப்போ சனின்றது என்னதுங்க? ஆரம்பத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாருங்க. சந்திரன் ஒரு இடத்துல இருக்கிறாரா? மற்றவங்களாவது வருஷ கணக்கில் இருக்கிறாங்க. சந்திரன் ஒரு இடத்துல இருக்கிறாரா? சந்திரன் யாருக்கெல்லாம் 11ஆம் இடமா வருதோ அவர்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கணும், அது சார்ந்ததுக்காக. புரியுதுங்களா? அப்போ சந்திரன் 11, குருவுக்கு 11 வந்துட்டாரு, சந்திரனுக்கே 11 வந்துட்டாரு, அப்போ குருவுக்கும் 11 வந்துட்டாரு, சனிக்கு 11 வந்துட்டாரு. அப்போ இவர் சார்ந்த குருனா யாரு? நான் கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் ஒடியாந்துருவார். புரியுதுங்களா? சனினா யாரு? தொழில், தொழிலுக்காக உடனே அங்கேயும் ஓடிட்டே இருக்கணும். இதுதான் விஷயம். அப்போ அது சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக, அது சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த 11ஆம் இடம் என்ற சார்ந்த விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது தான் 11ஆம் இடத்தோட வேலை. அடுத்தது ராகு. ராகுங்கிறது யார்? பிரம்மாண்ட ஆசைகள், தீராத ஆசைகள். போன பிறவியில் எதெல்லாம் நீ தீராத கொண்டு வந்தீங்களோ அது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டு மூலியமாக தான் இந்த பிறகு நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க. புரியுதுங்களா? போன பிறவியில் எதெல்லாம் தீராத கொண்டு வந்தீங்களோ ஆசைகளை இந்த பிறவியில் எந்த வீட்டில் இருக்குதோ அதை தான் அனுபவிக்க போகிறீங்க. அப்போ இவருக்கு ராகு எங்கே இருக்காரு? 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ தீராத ஆசைகள் யாருக்கு இருக்கு? 7ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் இவருக்கு தீராத ஒரு ஆசை இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணிட்டாரு? இப்போ பிறப்பு எடுத்திருக்காரு. அப்போ அந்த தீராத ஆசைக்கு 11ஆம் இடம் எது? ரிஷபம். ஓகேவா? அப்போ அந்த வீடு ஒரு சுபர் வீடாக இருக்கிறதுனால நிச்சயமாக என்ன ஆகும்? இந்த பிறவியில் அந்த ராகு சார்ந்த அத்தனை விஷயங்களும் என்ன பண்ணுவார்? இவருக்கு எதுவுமே தெரியாமையே இருக்காது. எல்லாத்தையும் நான் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு தான் பார்த்துட்டு வருவார். ஓகேங்களா? அப்போ ராகுக்கு 11ஆம் இடம் அவருடைய வீடு சுபர் வீடாக இருக்கிறதுனால நிச்சயமாக ராகு சார்ந்த அத்தனை விஷயங்களும் இவருக்கு வராமல் போகாது. வந்து உணர்ந்து செயல்படுவார். சுபர் வீடாக இருக்கிறதுனால அது நல்ல விதமாக மாறிடும். பாவர் வீடாக இருந்தாலோ பாதகாதிபதி, இப்போ கடகலக்கணத்து யார் பாதகாதிபதி? அதே ரிஷபந்தான். அப்போ இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க? பிடுங்கிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு மாயை. இவர் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு பெரிய சினிமா நடிகை பக்கத்தில் நிற்க முடியும், அதுக்காக டூயட் பாட முடியாது. இவருக்காக சொல்கிறேன், அவரோட பாணியில் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் விஷயம். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகள் எதுவுமே நிறைவேற முடியலையேன்ற ஒரு வேதனையும் கொடுக்கும். ஏன்னா அந்த லக்னத்துக்கு யார் பாதகம்? கடகத்துக்கு பாதகம் ரிஷபமாக வந்ததுனால அந்த ஆசைகள் அங்கே என்ன ஆகுது? நிராசையாக மாறுகிறது, நிராசையாக மாறும். அப்போ ராகு சார்ந்த அத்தனை விஷயங்கள், தாத்தா, பூர்வீகம், குலதெய்வம், அடுத்தது தன்னுடைய எண்ணங்கள். ஓகேங்களா? பிரம்மாண்ட எண்ணங்கள். அப்போ அந்த ஆசைகளை நீங்கள் ஒழிக்கணும், அந்த ஆசைகளை தள்ளி வைக்கணும். அப்போ தான் அது என்னாகும்? உங்களுக்கு இதாகும். அடுத்தது கேது. கேதுன்னா என்னென்னா, ஏற்கனவே கேதுக்கு என்ன காரணம்? மோட்சக்காரகன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாமல் எனக்கு எதுவுமே வேணாம்னு கழட்டி போட்டு போகிறவன் தான் கேது இல்லையா? அப்போ அதுக்கு 11ஆம் இடம்னா, அந்த நான் வந்து ஒரு விஷயம், நான் வந்து மோட்சமாக போகிறேன், எனக்கு எந்த ஃபேமிலியும் வேண்டாம், எனக்கு எந்த உறவும் வேண்டாம், நான் ஆன்மீகத்தை நோக்கி போகிறேன், என்னை விடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 11ஆம் இடம், அவங்களுக்கு 11ஆம் இடம் சுபர் வீடாக இருந்ததுன்னா, இவருக்கு மகரத்துலையா? மகரத்துக்கு 11ஆம் இடம், மகரத்துக்கு யார் பாதகம்? அதே விருச்சகம். அப்போ இவருக்கு மோட்சம் கிடைக்குமா? ஆன்மீகத்தை நோக்கி போக முடியுமா? இந்த பக்கம் ஆன்மீகத்துக்கு வந்தாருன்னா அந்த பக்கம் இன்னொன்று வேறு ஏதாவது கூப்பிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கேது ஆக்டிவ் பண்ணாருன்னா அங்கே ராகு வாடான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான தொடர்புகள் தான் இவருக்கு கிடைக்கும். அப்போ கேதுக்கு 11ஆம் இடம் சுபர் வீடாகி, கேதுக்கு 11ஆம் இடம் சுபர் வீடாக இருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தில் இருந்தார்னா அவர் மோட்சத்தை நோக்கி போக முடியும். மோட்சத்தை நோக்கி கேது சார்ந்த அத்தனை விஷயங்களும் அவருக்கு என்ன பண்ணும்? எளிமையாக கிடைக்கும். கிளாஸ் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு தடவை சொன்னால் புரியாது, ஒரு கேள்வியை 3 தடவை சொல்லணும், ஒரு பதிலை 3 தடவை சொல்லணும், ஒரு கேட்ட கேள்விக்கு 3 தடவை பதில் சொல்லணும். இது காரணம் என்ன? கேது பகவான்
அங்கே லாக் ஆகிட்டார். ஓகேங்களா? ஆனால் அப்ளை பண்ணும்போது மற்றவங்களோட ஒரு சிறப்பாக அப்ளை பண்ணுவார். மற்றவங்க சொல்லுவாங்க, இவர் செயற்கையாக ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது இவர் சிறப்பாக செயல்படுவார். அப்போ இங்கே யார் நல்லா செய்கிறாங்கன்னா புதன் வேலை செய்கிறார். புதனுக்கு 11ஆம் இடம் யார்? புதன் ரிஷபத்தில், அதுக்கு 11ஆம் இடம் குரு. அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல அவருக்கு என்னது இயல்பாகவே அந்த ஆட்டிடியூட் கிடைச்சிருது. கற்றுக்கொண்ட விஷயங்கள் இங்கே அப்ளை ஆகும். ஓகேங்களா? அப்போ ஞானம் கேது என்பது வந்து அந்த ஒயர் எங்கே போகுதுன்னே தெரியாது. நிறைய ஒயர்கள் இருக்குது, எந்த ஒயரா இது அப்படின்னு தெரியாதுங்கிறது தான் கேது. ஆனால் புதன்கிறது அப்படி கிடையாது. எந்த நேரத்தில் எந்த கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கு உண்டான பதிலை போய் சரியாக பிடிக்கிறாங்கல்ல, அதுதான் ஒயர், அந்த ஒயர் புதன். ஓகே, நான் என்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு என்ன ஆன்சர், இதை சரியாக சொன்னாங்கன்னா அங்கே புதன் கரெக்டாக வேலை செய்யுது. ஓகேங்களா? ஒரு கேள்விக்கு ஆன்சர் கிளைகளையாக போய் தேடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அங்கே கேது மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ எல்லாத்துக்கும் இதே தாங்க. எந்த ஒரு பாவகமாக இருந்தாலும் அதுக்கு 11ஆம் பாவகம் சுபர் வீடாக இருந்தால் அவர் ஆசைப்பட்டதை அனுபவிப்பார். எதை நோக்கி ஆசைப்படுகிறாரோ அதுக்கு கிரகம் சார்ந்த சொல்லிடுவார். இது கிரகத்துக்கு மட்டும்தான் சொன்னேன், நான் பாவத்துக்குள்ளே போகவே இல்லை. ஓகேங்களா? எனக்கு வீடு கட்டணும் சார், நான் வீடு கட்டணும். அப்போ என்ன பண்ணணும், 4ஆம் பாவாதிபதி யார்? 4ஆம் பாவாதிபதி யார்? செவ்வாய் யார்? இடம் வாங்குவதற்கு செங்கல், அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டைல்ஸ் வச்சு வீடு கட்ட மாட்டாங்க, சிம்பிளாக ஒரு செங்கல் வச்சு ஒரு வீடு கட்டுவாங்க. அதனால் செவ்வாயை பார்த்தது. இப்போ டைல்ஸ் வச்சு நல்லா என்ன பண்ணுறாங்க, பக்காவாக கட்டுறாங்க. அப்போ சுக்கிரன். ஓகேங்களா? அப்போ ஒரு இடம் வாங்குவதற்கு பெரிய தோட்டம் துறவு வாங்குறதுனா செவ்வாயை பார்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்குற சார்னா புதனை பார்த்துக்கோங்க. ஒரு வீடு கட்டுறதுனா சுக்கிரனை பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த கான்செப்டை வச்சுக்கோங்க. 2 வீலர் வாங்குறதுனா புதனை பாருங்கள். 2 வீலரில் எத்தனை பேர் போவீங்க? நாம் இன்றைக்கி 5 பேர் கூட போவோம், ஆனால் 2 பேர் தான் கணக்குங்க. ஓகேங்களா? 2 வீலருக்கு புதனை தான் பார்க்கணும், சுக்கிரனை பார்க்க வேண்டாம். சொகுசாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் சுக்கிரனை பார்க்கணும். போகிறீங்களா காரில் ஜன்னலை சாத்திர குழு குழுன்னு போகிறோமா, அது வந்து சுக்கிரன், அது வந்து புதன். அது 2 வீலர்னு போகும்போது புதனாக எடுத்துக்கோங்க. அதே 4 வீலர் வந்ததுன்னா சுக்கிரனை எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் விஷயம் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வீடு கட்டலாம்னு இப்போ உங்கள் கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லணும். சார் எனக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க சார், நான் வீடு கட்ட முடியுமா சார்னு கேட்குறாங்க. 4ஆம் பாவாதிபதி யார்? இப்போ உங்களை எடுத்துக்கோங்க. உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய்க்கு 11ஆம் இடம் யார்? கும்பம், பாதகம், அது வாய்ப்பு இல்லை. அடுத்தது பாவாதிபதி பாவத்திலே இருக்கார், அப்போ அது உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடணும். உங்கள் பேரில் கிடைக்குமா? முடியாது சார். மனைவி பேரில் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம். முடிஞ்சு போச்சா ரூல்? வேறு ஏதாவது நான் ரூல் அப்ளை பண்ணா, சாரம் பார்த்தனா, வேறு எதுவுமே கிடையாது. உங்களுடைய அந்த பாவாதிபதி யார்? காரக கிரகம் யார்? இடம் வாங்க முடியுமான்னு கேட்டார்னா பாவாதிபதி காரக கிரகம். அவங்களுக்கு 11ஆம் இடம் சுபர் வீடா அசுப வீடா? அந்த 11ஆம் இடத்த பாவகிரகங்கள் ஒரு சில பார்க்குறாங்களா இல்லையா? ஒரு சில நேரத்தில் அவருக்கு 11ஆம் இடத்த ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த கிரகமெல்லாம் பார்க்குதோ அந்த கிரகம் பெயர் கொண்டவர்கள், அந்த கிரகம் சார்ந்த உறவுகள் உங்களை லாக் பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் ஆசைப்படுறேன் சார், சார் நான் ஆசைப்படுற பொண்ணே இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான் சார். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன சொல்லுவீங்க, என்ன லாக் பண்ணுறதுக்கு அவன் லவ் பண்ணுறான் சார், இது வருமா இல்லையா? அப்போ அங்கே எவன் பார்க்குறான், அப்போ நீங்கள் பார்க்கணுமில்ல. அப்போ உங்களுடைய கிரகங்கள் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடம் பாருங்கள். அந்த 11ஆம் இடத்துங்கள் 2 பேர் பாவிகள் பார்க்கக்கூடாது. பாவிகள் பார்த்தாருன்னா அந்த பாவகம் உங்களுக்கு கிடைக்க இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று அந்த பாவி ஆஃப் பண்ணணும், அதுக்குண்டான நம்ம ஆறுதல் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி நினைக்கக்கூடாது. இந்த 2 விஷயந்தான். மற்றவங்களுக்கு யார் கொடுப்பனை இருக்கோ அதை பார்த்து இயக்கிக்கணும். ரைட்டுங்களா? அடுத்து இப்போ சுக்கரன், இப்போ நான் வந்து சார் நான் எனக்கு என்ன பண்ண தெரியாது சார், நான் வந்து என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறேன் சார், படிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஒரே ரூல் தான். 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி. ஓகேங்களா? 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் மேல்நிலை கல்வி. அப்போ அதுக்கு மேலே போகிறதுல 9ஆம் இடம் பிகெஸ்ட் வச்சுக்கிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2ஆம் இடத்து அதிபதி பார்க்குறீங்க, 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம். முதல்ல என்ன பண்ணால் ஜாதகத்தில் புதன்கிறது படிப்புக்கு காரக கிரகம். புதன் எங்கே இருக்கார்? அவருக்கு 11ஆம் இடத்துல சுபர் வீடா அசுப வீடா? ரூல் புரிஞ்சுதா? சுபர் வீடாக இருந்ததுன்னா இவருக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு சார், திருப்பி தான் பார்க்கணும். கிரகம் வக்ரமான என்ன பண்ணணும், 11ஆம் இடம்ங்கிறது 11ஆம் வேலை செய்யாது, 3ஆவது வேலை செய்யும். இப்படி தான் பார்க்கணும், இந்த பக்கம் தான் பார்க்கணும். 3ஆம் இடம் தான் 11ஆம் வேலை செய்யும். புரியுதுங்களா? வக்ரம் பெற்றால் திருப்பி பார்த்துக்கிறோம். வக்ரம் பெற்றாலோ ராகு கேது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ அந்த கிரகத்தை ரிவர்ஸில் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? 11ங்கிறது 3ஆக வச்சுக்கணும், 3ங்கிறது 11ஆக மாறிடும். இதுதான் ரூல். அப்போ புதனுக்கு 11ல் ஒரு சுபர் வீடாக இருக்கிறாரு, அப்போ படிப்பு நல்லா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 2ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு 11ல் ஒரு சுபர் இருக்கிறாரு, இல்லை சுபர் வீடாக இருக்குது, கண்டிப்பாக பையன் படிச்சிடும் ஐயா, வேறு எதுவுமே பார்க்க வேணாம் ஐயா.
ஓகேங்களா? இன்னும் ஒன்று தான், அந்த சாரநாதன் நீச்சம் பெற்றிருக்கானா இல்லையா, இவ்வளோதான். அந்த சாரநாதன் நீச்சம் பெற்றாருன்னா இவனுக்கு வந்து அதாவது நல்ல படிக்கிறது வேறு, நல்லா படிக்கிறது வேறு. நான் படிச்சிருவான்னு தான் சொன்னேன், புரியுதுங்களா? அந்த ஆசை நிறைவேறிடும். படிச்சிருவான்னு சொன்னால் அந்த கிரகத்துக்கு 11 சுபர் கிரகம் இருக்குது, இல்லைன்னா சுபர் வீடாக இருக்குது. சூப்பராக படிச்சிருவானா அந்த கிரகம் நின்ன நட்சத்திரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், கிரக சாரநாதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா கான்செப்ட்? அடுத்தது 4ஆம் இடம், மேல்நிலை கல்வி போகிறார். சார் என் பையன் நல்லா படிப்பானா சார்? ஓகேங்களா? அப்போ ஒரு 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 நல்ல, அதாவது நல்லா கேட்டுக்குங்க, மேல்நிலை கல்விக்கு போகும்போது மேல்நிலை கல்வின்னு எத்தனை இங்கே ஸ்டார்ட் ஆகுது? 11ஆம் எடுத்துக்கோங்க. அதுதான் அது வரைக்கும் உயர்நிலை தான். 11 என்ன சொல்கிறோம்? மேல்நிலை அப்படின்றமா நாமளே பிரிச்சிடறோம் மேல்நிலைன்னு. இப்போ ரெண்டோட வளர்ச்சி பாவகம், அதுக்கு 3ஆம் பாவகம் 4ஆம் பாவகம், புரியுதுங்களா? அப்போ 4ஆம் பாவகத்தை என்ன பண்ணிக்கணும்? ஒருத்தர் வந்து +1 போகிறான், +2 போகிறாங்க, குழந்தைகள் போகிறாங்க. அப்போ 4ஆம் அதிபதி யார்? அவருக்கு 11 என்ன கிரகம் இருக்குது? சுபராக இருந்ததுன்னா நல்லது, அசுபர் அந்த வீட்டை பார்க்கக்கூடாது. பார்த்தா என்ன ஆகும்? ட்ராப் ஆகும், புரியுதுங்களா? அதுக்கு காரக உறவுக்கு உண்டான மாதிரி நம்ம வழிபாடுகள் கொடுக்கணும். அந்த காரகம் எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தை தடை செய்கிற மாதிரி என்ன பண்ணணும்? வழிபாடுகளை கொடுக்கணும். அதே போல் புதன், அங்கேயும் புதன் தான், ஓகேங்களா? எங்கே குருவாக மாறுவார்னா பிஹெச்டி வரும்போது குருவாக எடுக்கணும். ஒரு டிகிரி கல்வி முடிக்கிறாங்கல்ல, டிகிரி கல்வி முடிக்கிற வரைக்கும் அது வந்து புதன் தான். அதுவே கல்வி ஆராய்ச்சி கல்வியாக மாறும்ல. ஆராய்ச்சி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம தான் குரு, அங்கே நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம், உற்பத்தியாளர் குரு. அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது இங்கே புதனை பார்க்கக்கூடாது, ஒரு ஜாதகத்தில் குரு தான் பார்க்கணும். குருவும் 9ஆம் இடமும் நன்றாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா இருப்பாங்க. அப்போ குருவுக்கு 11ஆம் இடம், குரு நின்ற ராசிக்கு 11ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம், இது ரெண்டும் சுபர வீடாக இருந்து சுபகிரகங்கள் பார்வையில் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் நிச்சயமாக மேல்நிலை பிஹெச்டி வரைக்கும் படிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு வேளை அந்த வீட்டை அசுபகிரகம் பார்க்குறதுன்னா அவங்களுடைய திசாபுத்தி காலங்கள்லையோ கோச்சாரத்துலேயோ அந்த லாக் கொடு, புரியுதுங்களா? அந்த நேரத்தில் தடையாகிடும். இதுதான் விஷயம். இதே மாதிரி தான் சார், எனக்கு மனைவியோட ஆசைகள்லாம் நல்லா இருக்குமா சார்? அபிலாசைகள். இப்போ உங்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம், அதுக்கு 11ஆம் இடம்ங்கிறது உங்களோட 5ஆம் இடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய 5ஆம் இடம் தான் என்னதுங்க? 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமா வரும். உங்களுடைய சிந்தனை தான் என்னது? அவங்களுடைய ஆசைகளாக இருக்கும், புரியுதாங்க? உங்களுடைய சிந்தனைகள் தான், உங்களுடைய குழந்தை பாவம் தான் என்னது அவங்களுக்கு? அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய குழந்தை பாவம் தான் உங்களுடைய ஆசைகள். இதான விஷயம். அப்போ நம்ம கல்யாணம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? என் பொண்ணுக்கு இதை பிடிக்கும், என் பையனுக்கு இதை பிடிக்கும். நம்மளோட ஆசைகள் எங்கே போகிறது? நேராக 5ஆம் இடத்துக்கு போயிடுது. 5ஆம் இடம் என்பது சிறு ஆசைகள். அதுதான் குழந்தைகளுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோம்? நாளைக்கு என் பையனுக்கு சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஓடுறோமா ஓடலையா? இது 5ஆம் இடம். அதுவே பேராசை, நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும், பெரிய அளவு ரிச்சஸ்ட் ஆகணும், அது 11ஆம் இடம், புரியுதுங்களா? அப்போ இந்த 5ஆம் இடம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 5ஆம் இடம்ங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்குது? குலதெய்வம். அப்போ உங்களுடைய 5ஆம் இடம், உங்களுடைய 5ஆம் இடம் சுபர் வீடாக இருந்தாலே குலதெய்வ அருள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 5ஆம் இடம் சுபர் வீடாக இருந்தாலே குலதெய்வ அருள் உண்டு. அந்த சுபர் வீட்டுக்கு 11ஆம் இடம், அப்போ 3ஆம் இடமா? அந்த வீடு உங்களுக்கு சுபர் வீடாகவோ சுபரோட பார்வையிலோ இருந்ததுன்னா ஆகச்சிறந்த குலதெய்வ அருள் உண்டு உங்களுக்கு. அப்போ குழந்தைகள்னாலே குழந்தையோட ஆசையை நிறைவேறும், உங்களோட முயற்சிகளும் வெற்றி அடையும், நீங்கள் நிறைய நல்லா சாதிச்சிருவீங்க, புரியுதுங்களா? எந்த ஒரு பாவகத்திற்கும் அதுக்கு 11ஆம் இடம் அதோடைய ஆசையை சொல்லும். எந்த பாவத்திற்கும் அதுக்கு 11ஆம் இடம் என்ன பண்ணும்? அந்த பாவத்தோட ஆசையை சொல்லும். இப்போ உங்கள் மனைவியோட ஆசையை நீங்கள் ஆசை பண்ண, என் மனைவிக்கு தெரியாமல் நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். என்ன சார் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஒன்று 7ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரோ அதுக்கு 11ஆம் இடம், ஒன்று 7ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரோ அதுக்கு 11ஆம் இடம், இல்லை லக்னத்துக்கு 7 குடையவனுக்கு 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் இடம். அப்போ 5ஆம் பாவமா? இந்த 2 சார்ந்த விஷயத்தை எடுங்க. இந்த 2 சார்ந்த விஷயத்தில் எந்த வீடு சுபத்துவம் அடைஞ்சிருக்கு? எந்த வீடு? ஒன்று 7க்கு 5ஆம், உங்களுடைய 5ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கா? அதை எடுத்துக்கோங்க. இல்லை சார் 7ஆம் அதிபதி நின்ன ராசிக்கு 11ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கா? அதை எடுத்துக்கோங்க. அந்த பாவகம் எந்த பாவகமாக உங்கள் லக்னத்திற்கு வருகிறதோ அது சார்ந்த ஒரு பொருட்களையோ விஷயங்களையோ அவர்களுக்கு செய்யும்போது அவருடைய ஆசைகள் நிறைவேறும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். அப்போ அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. யாருக்குமே அவங்க ஆசை நிறைவேற்றுனா நம்ம பாம்புக்கு பால் ஊற்றினா என்ன பண்ணோம்? அமைதியாக புத்துக்களை படுத்துக்காதா? இதுதான் விஷயம். எந்த பாவமாக இருந்தாலும் சரி அதோடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்? அமைதியாக அதுக்கு உண்டான பாவம் சார்ந்த விஷயங்களை என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் மகடி உதற மாதிரி அது சேர்ந்த விஷயங்களை செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சுருவாங்க.
இப்போ என் குழந்தை இருக்காங்க சார், என் குழந்தைக்கு வந்து சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குழந்தை பாவகம் யார்? 5ஆம் பாவமா? அதோடைய 11ஆம் பாவம் தானே அதோடைய ஆசைகள். இதான் விஷயம். அவனுக்கு கேட்கறத நீ செஞ்சுட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவான்? எங்கள் அப்பா கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, நம்ம அவர் சொல்கிறத கேட்போன்ற ஒரு நம்பிக்கை வரும். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் இப்போ இவருக்கு. அப்போ அவருக்கு 5ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவங்கிறது இவருடைய 3ஆம் பாவகம். ஓகேங்களா? அப்போ இந்த 3ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணணும்? இவர் செய்யணும். இவர் லக்னத்துக்கு 3ஆம் இடம் என்னப்பா? மகர் லக்னம். 3ஆம் இடம் என்ன? மீனம். மீனங்கிறது உங்களுக்கு அது 3ஆம் இடம். காலபுருஷனுக்கு அது எத்தனாம் இடம்? 12ஆம் இடம். அது என்ன வீடு? குரு வீடு. அது என்ன இது? கடல் ராசியா? ஓகேங்களா? இவங்க பசங்களை கூட்டிகிட்டு கடலில் போய் பயணம் செஞ்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா இவருடைய மகன்கள் இவர் சொல்ல கேட்பாங்க, அவங்களோட ஆசை நிறைவேறிடும். புரியுதா இல்லையா? காலபுருஷனுக்கு அது 12ஆம் இடம். அது என்னது? கடல். இவருக்கு அது எத்தனாம் இடம்? 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது சிறு பயணம். பயணம் செஞ்சு போய் என்ன பண்ணுறாரு? அப்போ என்ன திருச்செந்தூர் போயிட்டு வரலாமா? போயிட்டு வந்துடலாமா? அப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்தாருன்னா இவருடைய மகனுடைய ஆசைகளும் நிறைவேறும், இவருடைய சொல் பேச்சும் என் பையன் கேட்பான். புரியுதுங்களா? என் மனைவியை லாக் பண்ணணும் சார், வழி சொல்லுங்கள் சார். அப்போ மனைவிங்கிறது 7ஆம் பாவகம். இவருக்கு மகர் லக்னம், 7ஆம் பாவகம் கடகம். அந்த அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அதுக்கு 11 கடகமாகவே வந்துருச்சு. அதுக்கு இதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம் என்னென்னா 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் இடமாகிறது யார் வர்றாரு? அவரே வராரு. புரியுதுங்களா? அப்போ இது அந்த அம்மா சொல்படி கேட்கறதா தான் இவர் பாதி வெற்றி. அந்த அம்மா சொல்படி கேட்டாரே இவர் ஜெயிச்சிருவார், அவரோட ஆசைகள் நிறைவேறும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அந்த 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதக வீடாக போனதுனால, ஓகேங்களா, குழந்தைகள்னால அதிகமாக பாதிப்படையக்கூடியது யார் அப்படின்னா இவங்க மனைவி தான். புரியுதுங்களா கான்செப்டு? அப்போ அங்கே பாதிப்படைகிறாங்க, அதனால் இவங்க கொஞ்சம் இதாகுது. ஸோ இங்கே வந்து இந்த 7ஆம் அதிபதிக்கு 11ஆம் இடத்துல கடகமாக வர்றதுனால மனைவி சொல் பேச்சு கேட்கணும். காலபுருஷனுக்கு அது எத்தனாம் இடம்? 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது சந்திரனா? சந்திரன்னா நல்லா கேளுங்க, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், இவருக்கு சந்திரன். அப்போ அம்மாவுடைய நினைவு நாளில் இல்லை அம்மா எனக்கு தெரியாத அம்மா இருக்கக்கூடிய நினைவில் அம்மாவாக நினச்சி 4ஆம் இடம்னா ஆடையா? ஓகேங்களா? ஆடையை வந்து மனைவிக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறையும் எடுத்து கொடுக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி நினச்சி கொடுக்கணும். புரியுதுங்களா? மனைவிக்குன்னு கொடுக்காம எங்கள் அம்மாவுக்கு நான் நினச்சா என்ன கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் சொல்ல வேண்டாம், செஞ்சால் போதும். நிச்சயமாக என்ன ஆகும்? அந்த கால்குலேஷனில் அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ அடுத்தது வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இதில் நான் சொல்ல விஷயம் ஏதாவது புரியலையா? எல்லாம் புரிஞ்சுதுங்களா? அப்போ எந்த பாவகத்தை எடுத்தாலும் அதற்கு 11ஆம் பாவகம் யாருன்னு பாருங்கள். அந்த கிரக உறவுகள், காரக உறவுகள் நன்றாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த பாவாதிபதி நல்லா இருக்கணும். பாவாதிபதி சுபர் வீடாக இருந்ததுன்னா நிச்சயமாக கிடைக்கும். பாவர் வீடாக இருந்ததுன்னா போராடி கிடைக்கும். அந்த பாவர் வீடாக இருந்து அந்த வீட்டை வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பாவை பார்த்தாங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. முடிஞ்சு போச்சு ரூல். ஓகேங்களா? இதுக்கு போட்டு மூளையெல்லாம் சுற்றிக்க வேண்டியதில்லை. கிடைக்கும், கிடைக்காது. உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, என் பையன் படிப்பானா? சூப்பராக படிப்பான், இல்லை நார்மலாக படிப்பான், இல்லை படிக்கவே மாட்டான். முடிஞ்சு போச்சா? நான் வீடு கட்டுவேனா? கட்டுவேன், கட்ட மாட்டேன். இதுதான் விஷயம். அதுக்கு 11ஆம் இடத்தை பாருங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். வெயிட் பண்ணுங்க. இல்லை நிறைவேறாத விட்டுடுங்க. இல்லை வாய்ப்பு இருக்குது, இவங்க மூலிமா கட்டிக்கங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்குண்ட காரக உறவுகளை சொல்லிடணும். ஓகேங்களா? இதுதான் சார் எளிமையான ஜோதிடம். ஜோதிடம் என்பது நம்ம கடை தான் இருக்குது. நீங்கள் அனுபவத்திலையும் அறிவுபூர்வமாகவும் ஆய்வு பண்ணிங்கன்னா எளிமையாக எடுத்துடலாம். ஓகேங்களா? 12 கட்டங்களில் பல லட்சம் கோடி விஷயங்கள் இருக்குது. அதை வந்து ஒரு மீட்டிங்லேயோ இல்லை இதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? பிரபஞ்சம் கொடுக்கணும். பிரபஞ்சம் எதை சொல்லுகிறதோ அதை நாம் சொல்வோம். எதை எதை ஃபாலோ பண்ண சொல்லுதோ நம்ம பயணிப்போம், ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அருமை. காலை முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருந்த என்னுடைய நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் எந்த விதமான ஒரு சின்ன இதெல்லாம் கடைசி வரைக்கும் எல்லாருமே இருந்து என்னோடய பேச்சை கேட்டதுக்காகவே உங்கள் அனைவருக்கும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். இறுதியாக நன்றி உரையாற்றுவதற்காக அருமை மாணவர் உயர்திரு விஜய் பாலாஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குருகார்த்தி வந்திருக்காரு. ஆமாம், குருகார்த்தி ஐயா வாங்க. ஐயா குருகார்த்தி ஐயா வாங்க.